ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சுபத்திரியம்மா சபைக்கு தருப்பா. அப்படியா? எனக்கு என்னமோ மாரியம்மா சத்தியமா இவத்தான் கொஞ்சம் பத்தினி மாதிரி தெரியல எனக்கு. நீ கொஞ்ச நேரம் கம்முன்ட்டா பாடா பாரு வாய தோறப்பான் பாரு. போனா சண்டை, இங்க வந்து அதுக்கு மேல சண்டை. சரி, உள்ள போனா சம்பளத்துக்கு அடி போடுறீங்க. டைரக்டா பேசி போடுங்களேன். என்ன டைரக்டா எப்படி பேசுறது? ஊருக்குள்ள என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சாடு குஞ்சு கொடுக்க ஆரம்பத்தம் என்ன எல்லாம் கூத்தாட வந்தீங்களா, குஞ்ச பொறுக்கு வந்தீங்களா? இருக்கிற குஞ்சிட்டு அஜிச்சு கொண்டு வாழுங்க. நான் என்னமா சொல்றேன்? என்னையா
ஒரு குஞ்சு கூட காரணமா இத்தனை குஞ்சு குஞ்சு சொல்ல சார் நீ எத்தனை குடும்பத்தை நீ குடிச்சாரு பண்ண மாட்டேன் கோழி குஞ்சுடா நீ கேமாரி குண்ட மாதிரி பேசாதீங்க ஆமா அப்படியா வேலையில இருக்கிற டாக்டரையே கூட்டிட்டு வந்துருக்கேன் உனக்கு அட டாக்டரா சேலம் ஜிஹெச்ல இல்லாத அங்க ஒன்னா வேலையாவாங்க கடவுளே கேளுங்கிறேன். அவ்வளவு பெரிய டாக்டரா ஆமா எம்பிபிஎஸ் அண்ணா அவர் எந்த பிரிவுக்கு டாக்டரு நானா பிசல் டாக்டருமா குழந்தை பிரசவ வார்டுக்குன்னு தனி டாக்டர் டாக்டர் சரி இருந்தா அங்க ஒரு குழந்தை கூட பிறக்காது. ஆமா குழந்தை பிறகு எல்லாத்துக்குமே காரணம் அப்படியா? ஆனா 3 நாளைக்கு முன்னாடி கொள்ளக்கார வீட்டு பிள்ளைக்கு குழந்தை பிறந்தது. ஜிஹெச்ல குழந்தை பிறந்தது. நான் பாக்குறது செட்டோட போயிருந்தேன். நாங்க கூத்தாடிட்டு அப்படியே போனோம். இப்பதாங்க கோமாளி வச்சு ஆடுறோம் டாக்டர். ஆமா டாக்டர் ஆமா சரி அப்ப நாங்க குழந்தைய பாத்துட்டு திரும்பி வந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு பாரு குழந்தைங்க 7 குழந்தை பிறந்துச்சியா ஒரு பொம்பளைக்கு பிறக்குமா நீ ஒரு மண்டையாட்டம் பேசுற. ஆனா 7 பொம்பளைக்கு 7 குழந்தை 7 குழந்தை அந்த குழந்தை பிறந்த உடனே என்னமா குடும்பம் என்னது குழந்தை பிறந்த என்னமோ குடும்பம் அந்த செட்டையை என்ன பண்ணாங்க அந்த நரந்து பண்ணுங்க வந்து குப்பை தொட்டியில கொட்டினாங்க. சரி இந்த தாயாலே அந்த வரிசையை குப்பை தட்டி ஓரத்துல நின்னுகிட்டு இருந்தான். சரி ஏதோ நிக்கிறா அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா அந்த செத்தையை கொட்டினாங்களோ இல்லையோ அவங்க கொட்டிட்டு திரும்புறதுக்குள்ள இந்த தாயாளி மென்னா லேட் ஆகணும் வெளுக்குன்னு 7 குடிக்க விட்டான் அப்ப நாங்க எல்லாரும் பார்த்துட்டு அட சண்டாளா பையன் அழகுறானே அறிவான பையன் தான் ஏன் சோத்துக்கு லேட்டுக்குது செத்தைய முழுங்குற தாயாளி வாடகை அப்படிதான் கூத்தாடுது பிள்ளைங்க எல்லாம் வர்றாங்க கலரா வர்றாங்கடா கோமலை வச்சு மட்டும் நிறுத்தி வச்சுக்கிறோம். அண்ணா அவனோட பேர் என்ன? அவன் பேரா முன்ன வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் தான். ஆனா அதுக்கும் பிற்பாடு கோவிந்தராஜ் கோமாளி தான். அந்த செத்தையும் முழுங்குனா பாரு அப்புறம் பேரு மாதிரி செத்தையும் முழுங்கி கோடையும் செக்யூரிட்டி வாட்ச். அண்ணா பேர் இவ்வளவு வளர்த்து இருக்குது எப்படிதான் கூப்பிட்டோம்? அது முடியாதா? முடியாது. தக்காளியா ஜாச்சு போட்டு ஐயங்க டண்டா அதுக்கு மேல இருக்குது. கடைசி அந்த புர்ற மட்டும் பிடிச்சிக்காயா குருன்னா பேசுவாங்க போறாவ டர்ன்னு வருவோம். அப்படியா? ஓய் புர்ரே வா கறிக்குழம்பு தின்னு பிடிச்சி தர்ரு புர்ருன்னு எந்த ஊர்றாண்டிங்க போய் பாக்குறேன் அடுப்பாடி தண்ணி குடிச்சவன பேசடி கொண்டாடி கொள்ளக்கார கூத்தாடி போன பொட்டிக்கார பப்பாடி போன அவன் வீட்டுல போய் தாண்டி கையை உடச்சு விட்டாங்க. பேசு உள்ளாங்கண்ணா சொல்லுடி இன்னும் பேசு பத்தனி புண்டலடி பேசுடி எல்லாம் நம்ம செட்ல இருக்கிறத ஒன்னா நம்பர் தேவரியா தான் பேசுடி 2 சுட்டு ஊதி விட்டு போந்துருக்கான். போடுறது அப்பதான் நாம போடுவோம். என்ன சொன்னேன் ராமாயணம் பேசிட்டு இருந்தோம் ஐயா. ராமாயணம் அவனுக்கு தெரியாது வேளாப்லயே செப்பறாங்க கன்றாவிய அண்ணா அப்படி இருந்தாலும் போனாலும் போகட்டும். எல்லாம் வீட்டுக்கு போங்க வா போலாம். எல்லாரும் போயிட்டோம் ஓயா மாப்பிளைய வந்து கூத்து பாப்பாங்க கொடுக்கற காத்துக்கு அவன் ஆளுக்கார முட்டுத நல்லவே விட்டுத செடி என்ன ஏன் அப்படி நிக்கிற அதெல்லாம் ஒரு வாட்டமாடா பக்கத்துல போயிட்டா கொஞ்சம் கடிச்சு போடுவாங்க குடுக்கலானே முடியல வாயப்பாரப்பியே பல்லப்பாரப்படியே வரிசை எப்படிக்குதுன்னு என் பொண்டாடி கூட தான் சொன்னேன். என்ன மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா மம்முட்டி பல்லாட்ட வச்சுக்கிறேன்னா என்ன பிள்ளை பல்லா வேலை செய்து லைட்டா பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் கிடக்குதுன்னு பல்லு வேலை செய்ய துணி போட்டு மூடிக்கிறது. இப்பதான் துணி போட்டு மூட முடியல பல்லு வேலை செய்ய மாட்டேங்குது வேலை தப்புறாங்க. அண்ணா அப்படி இருந்தாலும் போடாது போகட்டும்.
பேசக்கூடிய வீண்வார்த்தை போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் ஆணாய் பிறந்த அப்பன்மார்கள், பெண்ணாய் பிறந்தாரும் என் தாய்மார்கள், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர்களே, எங்கள் ஸ்ரீ கலைமகள் கவிஸ் நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக புத்தாட முதல்கண் வணக்கம். அடிய கண்ணம்மா 10 மணிக்கு வந்த மாதிரி 20 தடவை ஒண்ணு கூட போயிருப்பாங்க. நம்ம தலைவரம் ஒரு ஆட்டுக்களுக்கு அங்கமா இன்னும் அவெல்லாம் உள்ள டீ போச்சுக்கிட்டான். அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? ஆமா, என்ன நாடகம்? நான் வேற மறந்து போயிட்டு. என்ன எத்தனை வேஷம் வந்திருக்குது? இப்ப பொம்பளைங்கள ஒரு 7-8 ஆட்டம் விட்டுட்டோம். அதான் நிறைய விஷயம் பங்கமாய் போயிருந்தாடே போட்டு வெளியே மாறடிக்க முடியும். உள்ள வந்தாட்டி நாட்டை எடுத்துட்டு அப்படியே திருப்பி புடிச்சுட்டா நேரம் விட்டுருவா ஆளுக்கார் புண்டையாக்கி. அது தாண்டா ஏரி வேலைக்கு போறீங்களா கூட்டு வரக்கூடாது. ஏறி வேலைக்கு போறாங்க. அங்கதான் நிறைவிட்டு இருந்தாலும் நிறவனா ஏரியால இல்லப்பா. சரி அண்ணா, இன்று வைத்தல் நாடகம் என்ன? என்னையா அண்ணின் படத்துல வர மாதிரி அடிக்கடிக்கு மாறுற என்ன சுண்ணி கூட அவரு கொடுக்க மாட்டாரு. இன்று வைத்துள்ள நாடகமோ கிருஷ்ணன் அர்ஜுனன் சண்டை. ஐயா அல்ல என்றால் ஆகாய கந்தர்வ வருவதோ. இந்நாடகத்தில் நான் யார்? என்னுடைய பேரு சொல்லாயா? சொல்லியாத்தான் நடத்த வேண்டும். 10 பிச்சை சம்பளம் வாங்க மாட்டேன். நடந்துகிட்டேதான் போகுது. சொல்லாயா? சொல்லாயா? அடியே கண்ண கண்ணம்மா புரியுதாமா? நின்னுகிட்டே சம்பளம் வாய் தான் சம்பளுக்குதா. அப்புறம் மச்சான் மாடு கண்ணு போட்டுச்சா? ஆடு கண்ணு உடனே மேல விட்டா உடனே எப்படி திரும்பிக்குவாமா? பொம்பளைக்கு அம்மால ஆசையாட்டுக்கு. ஆமா ஆமா அடுத்து நல்லா இருக்குது. என்ன துணி துவைக்கிறியா இல்ல? ஏண்டா நல்லா இருக்குது. ஏய் கோவிந்தா, கண்ணு கொட்டி பாருபடி. ஏ கோவிந்தா, பொம்பளைங்க கையால அடி வாங்கடா, அப்ப தூக்கு போட்டு சாவுடா. நீங்க கூத்தாரம் கொண்டாடி என்ன பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்றாங்க? யாருக்கு தெரியும்? போன் சுவிட்ச் அம்மா சரி பிரச்சனை தான். என்னமா வெளியில தலைக்கு தங்கை சாயலுடைய மங்கை. என்னுடைய பேரோ
அழகு சுபத்திரை உன்னோட பேர் தான் அழகு சூத்திரை. ஏய், அப்படியே அடிச்சா பல்ல அப்படியே செல்ற காத்தாடு கொண்டு அப்படியே அரைஞ்சல வச்சுக்கோ. ஐயோ என்ன உண்மையாலும் அடிக்கிறாங்க. ஐயா அப்படி அடிக்காத அவனுக்கு செட்டு பல்லு கை உடையும் போது பல்லு உழுது போச்சு. உனக்கு செட்டு மாத்தாளமா? ஆமா இது வேணும் போல் எனக்கு முடுக்க பேசாத நாச்சமாயி போயிருவத்தாயோ. நாச்சமான மாச்சமாகி போயிருவேன். விளங்காம போயிருவேன். வேலைகள் இருக்கிறது 2 குண்டா. எல்லாம் உருப்படி இல்லாத போயிருவேன். நான் 2 பிடி ஆகுவேன். இந்த மாதிரியா இவன் கண்ணுக்கெல்லாம் ஒரு கரண்டி எண்ணெய் தர மாட்டா? இந்த மாதிரியா இவன் கண்ணுக்கெல்லாம் ஒரு கரண்டி எண்ணெய் வைக்க மாட்டா? ஏன் என்ன டோர் கடையில வேலை செய்யறா? உலகத்தோட 4 நாளைக்கு போண்டா சொல்லுவான். எல்லாம் இப்படியே போயிருவேன். ஆமா இப்படித்தான் போகணும். இப்படி போனா முள்ளு போத்தாரில் மாட்டிக்குவேன். என்னுடைய பெயர் அழகு சுபத்திரையாக இருந்தாலும் உடிச்சாமி எப்படி நான் யாருடைய அமசியால் பிறந்தவன். யாருடைய அம்சியால் சொல்ல